அமெரிக்காவின் டென்னசி மாகாணத்தில் 12 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்து தாயான ஆசிரியைக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 21 பேர் குற்றம் சாட்டிய நிலையில் 5 குற்றச்சாட்டுகளை ஆசிரியர் அலிசா ஒப்புக்கொண்ட நிலையில் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 4ஆம் வகுப்பு ஆசிரியையாக இருந்த அலிசாவின் ஆசிரியர் உரிமமும் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளது. தனது வகுப்பு மாணவர்களுடன் வீடியோ கேம் விளையாடுவது, சமூக வலைதளங்களில் பின்தொடர்வது, மாணவர்களின் தாய்மார்களுடன் நெருங்கி பழகுவது என்று இருந்து வந்த அலிசா ஒரு மாணவருடன் தீவிரமாக பழகி அவரை 200க்கும் மேற்பட்ட முறை தொடர்பு கொண்டதோடு ஸ்னாப்சாட் மூலம் புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். ஒரு கட்டத்தில் உறவை முறித்துக் கொண்டால் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்றெல்லாம் 12 வயது மாணவரை மிரட்டியுள்ளார் அலிசா. மேலும் பல மாணவர்களுடன் இவர் சம்பந்தப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து சிறுவனின் தாய் புகார் அளித்திருந்தார். பள்ளியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட அலிசா கைது செய்யப்பட்டார். பிணையில் விடுவிக்கப்பட்ட போதும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஒருவரை தொடர்பு கொண்டார். மீண்டும் கைது செய்யப்பட்டார் அலிசா. இந்த சூழலில் தான் ஏற்கனவே 2 குழந்தைகளுக்கு தாயான அலிசா 12 வயது சிறுவனின் குழந்தைக்கு தாயாகி இருப்பதாக அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். DNA பரிசோதனையிலும் உறுதியான நிலையில் அந்த குழந்தையை அலிசா தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் தண்டனையை நிச்சயம் அனுபவிக்க வேண்டும் என்றும் கூறி 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.